எங்கள் அண்ணனுக்கு லாஸ்ட் 4 இயர்ஸாக பொண்ணு பார்த்துட்ருக்கேன். எல்லா மேட்ரிமோனி சைட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லியாச்சு. இந்த பொண்ணு பார்க்குறவங்க புரோக்கராக தரகர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் சொல்லியாச்சு. 500 1000 வாங்கிட்டு போகிறாங்களே தவிர ஒரு பொண்ணு ஃபோட்டோ கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. எதுக்கு அவங்களாம் அந்த வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை நல்லவனா, பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பாங்களான்னு பார்க்குறத தவிர, பொண்ணு படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் வேலைக்கு போனாலும் போகலனாலும் அவங்க எல்லாம் எதிர்பார்க்குறது ஒரே விஷயம். மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி பண்ணியிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வீடு வச்சுருக்கணும், வாசல் வச்சுருக்கணும், சிட்டிக்குள்ளேயே இருக்கணும், ஃபாரின் மாப்பிள்ளை தான் வேணும், இல்லை கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும். இப்போ எல்லாருமே அதே மாதிரி எதிர்பார்த்தா இப்போ நார்மலாக ஒரு டிப்ளமோ ஆர் லோவர் டிகிரி படிச்சுட்டு ஒரு மாதம் 30,000 40,000 சம்பளம் வாங்குறவங்க, இல்லை வந்து கார் ஓட்டுறவங்க, அவங்கெல்லாம் எங்கெங்கே போவாங்க? மாப்பிள்ளைக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா கூட பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க. எப்படிங்க பொண்ணு தேடுறது இதுக்கு மேலே? யாராவது தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிக்கெலாம் எப்படி பார்க்குறீங்க? யாராவது ட்ரஸ்டடாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.